வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு சாதா ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பிகினராக இருந்தாலும் சரி, இப்போ தான் நான் பழகிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அளவு ப்ளவுஸில் எந்தெந்த அளவுகள் எப்படி இருக்கோ அப்படியே அச்சசல் மாறாமல் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ நான் ப்ளவுஸை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே கரைப்பகுதியில் பிசுராக இருக்கிறதுனால நான் ஒரு கொஞ்சமாக மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸில் இதே மாதிரியே பின் பண்ணிவிட்டு நீட்டாக அயன் பண்ணி பின் பண்ணிக்கங்க. பேக்கில் திருப்பி கழுத்தோட வரைவு அப்படியே வரைஞ்சிக்கங்க. கழுத்து எந்த ஷேப்பில் இருக்கோ உங்களுக்கு அந்த ஷேப் தானே வேணும்னா நீங்கள் அந்த ஷேப்பை அப்படியே வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல். எனக்கு ஆம்ஹோல் லென்த் எவ்வளோ வைக்கணும், அது வளைவு எனக்கு வரைய தெரியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு ப்ளவுஸில் இருக்க அளவுகள் மாறாமல் உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தையும் ஆம்ஹோல் ரவுண்டையும் நான் வரைஞ்சிட்டேன். இப்போ கரெக்டாக அந்த கழுத்து பகுதி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்த நீங்கள் வச்சுக்கணும். கீழே கொஞ்சம் கேப் இருந்தாலும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறணும். அந்த இடத்த அதை நம்ம டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு அது சரியாக போயிடும். கழுத்து கரெக்டாக அந்த மடிப்பு பகுதியில் எந்த இடத்துல வருதோ நீங்கள் அந்த இடத்துல வச்சு இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கங்க. கீழே இடுப்பு சுற்றளவு, ஆம்ஹோல் கிட்ட ரெடி அளவு மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கழுத்து, ஆம்ஹோல் அதெல்லாம் இப்படி நல்லா தட்டி விட்டிங்கன்னா அந்த மார்க்கிங் அந்த பிசுறு வந்து உங்களுக்கு அந்த மார்க்கரில் இருக்கிறது வந்து கீழே படிஞ்சிரும். அப்போ நம்ம லைட்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக தெரியுதுங்க. உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா டார்க்கான மார்க்கரை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அந்த மார்க்கர்லேயே அப்படியே லைட்டாக ஒரு டாட்டாக நான் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா நம்ம டார்க்காக வரைஞ்சிக்கலாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் புதுசாக பழகுறவங்க தைரியமாக நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பிட்டை வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். அப்படியே உங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிறதா அளவுகள் மாறாது, உங்களுக்கு எந்த ஒரு தப்புமே வராதுங்க. தைரியமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுங்க, நம்மளாலே தைக்கலாம் அப்படிங்கிறத. இப்போ பார்த்திங்கன்னா அளவுகளை அப்படியே மார்க் பண்ணியாச்சு. மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு ரெடி அளவில் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி அளவு எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெட்டுற தையலுக்கான அளவுகளை தான் நம்ம மார்க் பண்ணணும். இது கழுத்துக்கான தையலுக்கான அளவு, இதையும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் ரவுண்டுக்கும் தையலுக்கான அளவு, இதை கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். பிகினராக இருக்கிறவங்க அந்த அளவுகளை மார்க் பண்ணதுக்கப்புறமா தையலுக்கான அளவுகளை நீங்கள் மறக்காமல் மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு 1.5 2 எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை விட்டு இதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணுங்கள். தையலுக்கான அளவுகளை நம்ம விட்டுட்டோமா, கழுத்துக்கு ஆம்ஹோலுக்கு ஷோல்டர் மேலே 1/2 இன்ச் விட்டுட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தைரியமாக பயப்படாமல் கட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் துணியில் போட்டு கட் பண்ணுறதுக்கு. அப்படி நீங்கள் பயப்படுற மாதிரி இருந்தால் ஒரு பேப்பர் கட்டிங் பண்ணி பார்த்துருங்க. அளவு ப்ளவுஸை வச்சு இதே மாதிரியே இப்போ நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்போ பண்ணுறனோ அதை அளவு ப்ளவுஸை வச்சு நியூஸ் பேப்பரில் நீங்கள் கட் பண்ணி பார்த்துங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் துணியில் கண்டிப்பாக நீங்கள் சாதா ப்ளவுஸை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம லைனிங் ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த அளவுகளில் இது மாதிரி அர்க்காத் பண்ணிக்க. அப்போ தான் அளவுகள் நமக்கு மாறாது, கீழே மடிச்சடிக்கவும் ஈஸியாக இருக்கும். நான் அதை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்து கரெக்டாக அதே மாதிரி அர்க்காத் பண்ணிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே அதோட ஆப்போசிட்டில் 4ஆக ஃபோல்டு பண்ணி கீழே பிசுறுக்காக ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்லீவ் 1.5 இன்ச்சு நம்ம மடிச்சடிப்போம்ல பார்த்திங்களா ஸ்லீவுக்கு, அதுக்காக இந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸை நீங்கள் எடுத்து அதே மாதிரி எனக்கு கை வளைவு அழகாக வரமாட்டேங்குது, எங்கிட்ட ஸ்கேல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி அந்த ஆம்ஹோல்லையே டார்க்காக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ரெடி அளவில் கரெக்டாக இப்படி கீழே வச்சு இதே மாதிரி சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்து விட்டு ஒரு கை நல்லா வச்சு தட்டி விடுங்க. அப்படியே அந்த அளவுகள் கீழே மார்க் ஆகிடும். இப்போ கை சுற்றளவு, ஆம்ஹோல் முடிகிற இடம்,
இப்படி இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெடி அளவு ஹைட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ தட்டி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு லைட்டாக விழுந்திருக்கும் பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு டாட் மாதிரி போட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் இதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு விடணும். இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்டுங்க. நீங்கள் தையலுக்கான அளவுகள் கண்டிப்பாக அளவு ப்ளவுஸை வைக்கும்போது நீங்கள் விட்டே ஆகணும், மறந்துடாமல். இப்போ 1/2 இன்ச்சை நான் மார்க் பண்ணி தையலுக்கான அளவுகளை மார்க் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்கு விடுவோம் பார்த்திங்களா 1/2 இன்ச்சு. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1.25 தான் இருக்குது. நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். தைக்கும்போது கீழேயும் 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கண்டிப்பாக அளவு ப்ளவுஸை வாங்கி தைரியமாக ஸ்டிச் பண்ணலாங்க. இதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணி ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பிசுரை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம ஸ்லீவையும் சரி ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம். அதுவும் சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் கட் பண்ணலாம், பயப்படவே தேவையில்லைங்க. இது மாதிரி கொஞ்சம் கர்வ் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா மடித்து ஃபோல்டு பண்ணி அடிக்க ஈஸியாக இருக்கும். நான் பேக் பார்ட்டில் துணி வேஸ்ட் ஆகிடுங்கிறதுக்காக நான் அப்படி அடிக்கலை. இப்போ ஸ்லீவில் இந்த இடத்துல துணி இருந்ததுனால நான் இப்படி ஒரு கிராஸ் கொடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சென்டர்லேருந்து ஒரு 1 இன்ச்சும் கீழே நம்மளோட அர்க்காத் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஆம் ஹோல் ரவுண்டு, அதில் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுட்டு சென்டரில் ஒரு 3/4 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். அப்படியே கொண்டு வந்து அந்த 3/4 இன்ச்சை கொண்டு வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் அந்த 3/4 இன்ச்சுக்கு அப்படியே 1/4 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வந்து அப்படியே நீங்கள் கம்மி பண்ணி போயிடணும். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டு நம்ம குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணி இல்லைன்னா அர்க்காத் கூட பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்லீவும் ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு தாங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு தப்பும் வராது. நீங்கள் அழகாக நீட்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகள் மாறாமல் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எப்பொழுதும் ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்காக ஒரு 1/2 இன்ச்சை ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிட்டு நீங்கள் பேக் பார்ட்டை வைக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எங்கே 1/2 இன்ச்சு நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. நம்ம எதுக்காக ஊக்குப்பட்டி ஐப்பட்டி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டை நான் கரெக்டாக வச்சுருக்கேன். நல்லா கீழே தள்ளி வச்சுக்கிட்டேன். இந்த ஓரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அது நமக்கு பட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஹைட்டு ஆம் ஹோல் இது 2 தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு மார்க் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம கம்மியாக வைப்போம், அதை நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு அப்படியே மார்க் பண்ணி லைட்டாக மட்டும் கீழே ஒரு 2 டாட்டு மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். நமக்கு பேக் பார்ட் இப்போ தேவையில்லை, எடுத்துக்கலாம். இப்போ ரெடி அளவு தையலுக்கான அளவு எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. கரெக்டாக இது மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட்டை எடுத்து ரெடி அளவில் தான் வைக்கணும். நம்ம தையலுக்கான அளவில் நீங்கள் வைக்கக்கூடாது, அப்போ கழுத்தாக்குள்ள ரொம்ப கம்மியாக போயிடும். இப்போ பாருங்கள் ரெடி அளவில் வச்சு அந்த ஃப்ரண்ட் கழுத்து பாருங்கள் கரெக்டாக அந்த ஐப்பட்டி ஊக்குப்பட்டி 1/2 இன்ச்சு விட்டுருந்தேன் பாருங்கள், அந்த இடத்துல முடியுது பாருங்கள். அதுக்காக தான் நம்ம 1/2 இன்ச்சு நீங்கள் எப்பொழுதும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே முன் கழுத்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது ரெடி அளவு. இப்போ தையலுக்கான அளவில் அதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆம் ஹோல் ரவுண்டுக்கு குடஞ்சி கட் பண்ணணும் ஃப்ரண்ட்லேயும். அதுக்கு சென்டரில் பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சை வச்சு நீங்கள் அப்படியே அந்த அளவில் தையலுக்கான அளவுலேருந்து ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து அப்படியே கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணி இதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், இது எப்படி வருமோன்ட்டு. ஆனால் நீங்கள் போக போக உங்களுக்கு ஈஸியாகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டாட்லாம் தான் நம்ம மார்க் பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து ஊக்கு சைடு இருக்கிற இடத்த நீங்கள் எடுத்துக்கிட்டு சென்டரில் வர டாட் எந்த இடத்துல இருக்குன்னு மார்க் பண்ணிக்க, பட்டி எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுங்கிறத மார்க் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் வர டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக நீங்கள் எந்த அளவு விட்டுருக்கீங்களோ அதை டாட்டாகவும் பிடிச்சிடணும், பட்டி ஜாயின் பண்ணும்போதும் பிடிச்சிடணும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் டாட்டோட கேப்பு தான் நம்ம பார்க்குறோம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வருது. அதை நான் எங்கே மார்க் பண்ணுறேன், கீழே நம்ம அளவுகளுக்கான மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணது. அந்த ஐப்பட்டி ஊக்குப்பட்டி இருக்கிறத நீங்கள் சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாட்டோட லென்த்து கரெக்டாக ரெடி அளவில் வச்சு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நல்லா இழுத்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வச்சோம் பாருங்கள் 3 இன்ச்சு, அது எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அதிலிருந்து தான் நீங்கள் அந்த கிராஸோட வித்தை நீங்கள் மார்க் பண்ணணும். கிராஸ் எப்படி பிடிச்சிருப்பாங்க, எவ்வளோ பிடிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் இப்படி மடித்து அடித்ததுனால நீங்கள் கரெக்டாக அதை எடுத்து விட்டுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எந்த இடத்துல தையல் போட்டிருக்காங்களோ அதிலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு 1.25 இன்ச்சு இருந்ததுங்க. அந்த 1.25 இன்ச்சு நான் கரெக்டாக நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ண பாருங்கள், அதிலிருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும். உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ 2.5 2.25 எந்த அளவுக்கு அந்த இடத்துல வருதோ மார்க் பண்ணி அதிலிருந்து தான் நீங்கள் டாட்டுக்கான வித்தை 1.5 + 1.5 அப்படின்னு மார்க் பண்ணணும். 1.25னா 1.25 1.25. இப்போ அதோட ஹைட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு வந்தது. நான் அதை அப்படியே மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம லைன் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அளவு ப்ளவுஸ் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கிறது தான் நம்மக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. இல்லை நம்ம ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால தைரியமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ அந்த டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். எனக்கு 2.5 இன்ச் இருந்தது. அந்த லென்த்தை நீங்கள் மார்க் பண்ணி இதே மாதிரி அப்படியே லைன் போட்டுக்கலாம். அதோட கேப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். மெயின் டாட்லேருந்து ஐப்பட்டிக்கிட்ட பிடிக்கிற டாட்டுக்கு எவ்வளோ இருக்குது, 2 இன்ச் இருக்குது அளவு ப்ளவுஸில். அதே அளவு இருக்கா, அதே அளவு இப்போ இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு கீழே நம்ம டாட்டுக்கான 1/2 இன்ச்சு இப்போவே மார்க் பண்ணி நீங்கள் இப்படி லைன் கூட போட்டுக்கலாம். இல்லை பிடிக்கிறப்ப நீங்கள் கீழே 1/2 இன்ச்சு நீங்கள் பிடிச்சிக்கலாம். விட்ட அளவை கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டில் வர நம்ம டாட்டு தான். அது எந்த இடத்துல வருதுன்னு டேப்பை வச்சு பாருங்கள். இப்படி கரெக்டாக ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் எனக்கு வந்துச்சு. அது ரெடி அளவில் தான் நம்ம வச்சு மார்க் பண்ணணும். ஏன்னா அது தைச்ச ப்ளவுஸ். அதனால ரெடி அளவில் இருந்து நம்ம மார்க் பண்ணும்போது 5 இன்ச் எனக்கு இந்த இடத்துல தான் வந்துச்சு. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஹைட் எப்படி மார்க் பண்ணணும்னா மெயின் டாட்லேருந்து நேராக ஒரு லைன் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. மெயின் டாட்லேருந்து நேராக ஒரு லைன் போட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் எந்த லென்த் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு லென்த் இருந்தது. அவ்வளோதான். அதோடு நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனும் ஆக வேண்டாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடில் தையலுக்கான அளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் அந்த ஹைட்டை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவுகளையும் நீங்கள் மறக்காமல் கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பட்டி இடுப்பு சுற்றளவு தான் நான் பார்க்குறேன். இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா எனக்கு 8.25 வருதுங்க. அந்த 8.25 நம்ம அந்த டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அது டாட்டுக்கான மார்க்கிங்கை நீங்கள் சேர்த்தவே கூடாது. ஏன்னா நம்ம அதை டாட்டாக பிடிச்சிருவோம். இப்போ இங்கே 3 இன்ச்சும் அந்த 3 இந்த இடத்துல வச்சு எங்கே 8.25 வருதோ அங்கே தான் நீங்கள் மார்க் பண்ணணும். எனக்கு பார்த்திங்கன்னா 8.25 இந்த இடத்துல வருது. இப்போ தையலுக்காக 1/2 இன்ச்சு நான் கீழே மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன். அதை இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டாட்டுக்கான விட்டதை நீங்கள் சேர்க்கவே கூடாது இடுப்பு சுற்றளவில். அதுக்கப்புறமா 1.5 இன்ச் நீங்கள் தையலுக்காக எக்ஸ்ட்ராவாக விட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கரெக்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ தையலுக்கான அளவுலேருந்து நீங்கள் லைன் போட்டுக்குங்க. கீழே லைட்டாக ஒரு கோவாக ஒரு வளைவு வளைஞ்சிட்டா நமக்கு வெட்டுறதுக்கும் வெட்டிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அளவுகள் மாறவே மாறாது. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பேப்பரில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், பிகினராக இருந்தால் மட்டும். நெக்ஸ்ட் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
தையலுக்கான அளவுகளை மட்டும் மறக்காமல் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸை வைக்கும்போது நம்ம மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக தையலுக்கான அளவுகள் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணி தெளிவாக பார்த்து கட் பண்ணணுங்க. இப்போ எந்தெந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்களா உங்களுக்கு பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே இருக்க பாட்டில் மார்க்கிங் விழுகிறதுக்காக நம்ம ஒரு ஊசி எடுத்து நல்லா இப்படி ஒரு ஓட்டை போட்டால் பின்னாடியும் நமக்கு மார்க்கிங் விழுந்துடும். உங்களுக்கு இன்னொரு பார்ட்டை தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹோலாட்டம் விழுந்துடும். நம்ம இப்போயே எடுத்து அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நாட்டில் கரெக்டாக அந்த பாயிண்டில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அர்க்காத் வந்து நம்ம எல்லா பக்கம் விழுந்துருச்சு. அந்த லென்த்துக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டும் ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்க பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் அளவு ப்ளவுஸை வச்சு ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஊக்குப்பட்டி ஜாயின் பண்ண அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணணும். இதுக்கும் இப்போ நான் கீழே மடிச்சடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பட்டிக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் அதிகமாக வேணுங்க. அளவுகளை விட நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு போகணும். தைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்படி ஃப்ரண்ட்டில் விட்டோமோ அதே மாதிரி பட்டிலையும் கண்டிப்பாக விடணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடியான அளவுகளை பட்டியோட ஹைட்டையும் நான் இப்போ மார்க் பண்ணுறேன். அந்த நெக்ஸ்ட் அந்த டாட் பிடிச்சிரும், மெயின் டாட், அந்த இடத்துல விரலை வச்சு ஒரு மார்க்கிங், இடுப்பு சுற்றலும் முடிகிற இடத்துல ஒரு மார்க்கிங். இது ரெடி அளவு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் அவ்வளோதாங்க, தேவையில்லை. இப்போ ரெடி அளவு அப்படியே மார்க் பண்ணதுக்கப்புறமா அப்படியே டாட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு இதுலேயும் தவறாமல் மார்க் பண்ணிக்கணும். இல்லைன்னா அப் அண்ட் டவுன் வரும், நமக்கு மிஸ்டேக் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் நம்ம எப்பொழுதும் விடுவோம்லவோ அதை விட்டுட்டு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. பட்டி எப்பொழுதுமே பத்தாமல் போயிடும். அதனால் ஒரு 2 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக எடுத்துக்கணும் பட்டிக்கு. இப்போ அதிலே ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு அதே மார்க்கிங் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம பட்டியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஊக்குப்பட்டி ஐப்பட்டியை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2.5 இன்ச் அகலத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குதுன்னு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு, அந்தளவுக்கு துணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அந்தளவுக்கு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அளவு ப்ளவுஸ் இப்படி வச்சு பார்க்குறேன். ஹைட்டு ஒரு 1/2 இன்ச்சு கீழேயும் மேலேயும் அதிகமாக இருந்தால் போதும். இப்போ 2.5 இன்ச்சுக்கு நான் இதே மாதிரியே 2 துணி எடுத்து வச்சுக்கிறேங்க. ஐப்பட்டிக்கு ஒன்று, ஊக்குப்பட்டிக்கு ஒன்று. கரெக்டாக ஒரு 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 பீஸ் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அளவுகள் வந்து ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லைன் போட்டு மார்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்கேலுங்கிறது ஒரு 1.5 இன்ச் நமக்கு இருக்கும். நீங்கள் இதே மாதிரி 1.5 இன்ச்சுக்கு ஒரு 3-4 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லைன் போட்டு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்குங்க ஸ்டிச் பண்ணும்போது. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் நீங்கள் வச்சுருங்க. ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட எதுக்காவது நம்ம ஒட்டு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் எப்போ ஸ்டிச் பண்ணுறீங்களோ இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டிங்கன்னா சுருக்கங்களோ இல்லை மிஸ் ஆகாமல் அப்படியே இருக்குங்க. இதே மாதிரியே நீங்கள் பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி, ஐப்பட்டி, ஊக்குப்பட்டிக்கு கிராஸ் பீஸு இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சு லைட்டாக இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எதுவும் மிஸ் ஆகாதுங்க. எக்ஸ்ட்ரா பீஸை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.